சிறகடி காசை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்து ஆசைப்பட்ட மாதிரியே மீனா திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்காக சமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணிவிட்டு முத்து மீனா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒருத்தர் பண்ண தப்புக்காக சாரி கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே எப்போதும் போல் ரொமான்டிக்காக சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி ரவிகிட்ட அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரவி சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து அம்மா முத்து மேலே பாசமாகவே இருக்க மாட்டாங்க. முத்துவை சின்ன வயசுலேயே போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க. ஆனால் அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் எங்களுக்கு தெரியல. ஆனால் அப்பா தான் அம்மா பாசத்தையும் சேர்த்து காட்டுவார். இப்போ அண்ணி வந்ததுக்கப்புறம் அண்ணி தான் அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிறாங்க. அதனால அவங்க கூட சண்டை போட்டு முத்துனால இருக்க முடியாது, உடனே சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சீதா வீட்டில் பார்த்தீங்கன்னா விருந்துக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி முத்துவையும் மீனாவையும் கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனா முத்துக்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி போயிட்டு வந்துடலான்ட்டு. இல்லை மீனா, நீ போயிட்டு வா, எனக்கு முக்கியமான சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த சவாரிக்கு முத்து போவாங்க. மீனா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா விருந்துக்கு போயிருப்பாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சீதாவும் அவங்க மாமியாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக ரொம்பவே பாசமாக நடந்துப்பாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்கும். இன்னும் சரி, நம்ம மாமியார் நம்ம கூட இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாகவும் இருக்கும். சீதாவோட கல்யாணம் எப்படியோ பிரச்சனையிலேருந்து எப்படியோ சுமூகமாக முடிஞ்சிருச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணியை வச்சு தான் இந்த கேமே ப்ளே பண்ண போகிறாங்க. ரோகிணி எப்படி மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.